நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள், அவங்களுடைய பிளஸ் மைனஸ், அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகள் நடக்குங்கிறத நான் எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான வீடியோக்களை நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கலாம். உங்க நட்சத்திரத்துக்கான நன்மைகள் பிளஸ் மைனஸ் இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கும் போது அது உங்களுக்கு ரொம்பவுமே துணையாக இருக்கும். வாழ்க்கைக்கு அது ரொம்பவும் தேவையாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ராசியாக இருக்கும். நம்மளுடைய குணங்கள் நலங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பலங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்களை நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய நாம எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வி, லு, லே, லோ, சோ, சௌ இதெல்லாமே பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய நாம எழுத்தாக வருது. அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த எழுத்துல தொடங்குற மாதிரி பேர் வைப்பாங்க. அப்ப வீண விவேக்கு, விக்னேஷ், அப்புறம் லோல லோகநாதன், லோகநாயகி, லாவண்யா, இல்ல சௌல சௌந்தர், சௌமியா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரும். சரி, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன கணத்தை சேர்ந்தவங்க? அதாவது 3 கணங்களாக ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பிரிக்கப்படுது. தேவகணம், மனுஷ கணம், ராட்சச கணம். அதுல இந்த பரணி நட்சத்திரம் மனுஷ கணத்துல வரக்கூடிய நட்சத்திரம். மனுஷ கணத்துல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே நல்ல மனிதாபிமானம் உள்ள நட்சத்திரம். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு மனிதாபிமானம் இருக்கும். நல்ல ஒரு மனித நேயம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இது இருக்கும். மனுஷ கணத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பரணி நட்சத்திரத்துடைய மிருகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் யானை. பரணியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண் யானை போல ஒரு கம்பீரம் கண்டிப்பாக இருக்கும். யானையை கண்டா நம்ம ஒரு 4 அடி 2 அடி தள்ளித்தான் நிற்போம். அதுகிட்ட ஆசையே வாங்குறதுனால ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பரணி நட்சத்திர பிறந்தவங்க கிட்ட நம்ம போய் நிற்கும் போதோ பேசும்போதோ ஒரு பயம், ஒரு தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க தோற்றத்துல யானை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கம்பீரம் கண்டிப்பா, அந்த யானைக்கு உண்டான ஒரு கம்பீரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கவே தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி இருக்கும். எதையுமே ஒரு லீடர்ஷிப்பா நின்று தலைமை தாங்கக்கூடிய பண்புகள் அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய ராசியில அவங்க பிறக்கிறாங்க, மேச ராசியில. பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 4 பாதமும் மேச ராசியில தான் இருக்கும். அதனால அந்த கம்பீரம் கண்டிப்பாக பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். ரொம்ப சோசியல் சர்வீஸ் அதிகமாக இருக்கும். காவல்துறையில இருக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல, இராணுவத்தில் இருக்கிறது, அதே மாதிரி கலைநயம் அதிகமாக இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த சினிமா, பாடல், இசை இதுல எல்லாத்துலயுமே ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். தன்னை அலங்கரிக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அழகை ரசிக்கிறதுல, அதே மாதிரி தன்னுடைய உடலை ரொம்ப சரியா வச்சுக்கிறது, ஜிம் போறது, இல்ல பியூட்டிஷியன் கிட்ட போய் உடலை அலங்கரிச்சுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கவே தான் செய்யும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மரம் எது சொல்லப்படுதுன்னா நெல்லி மரம். இந்த நெல்லி மரம் எப்படி ஆரம்பத்துல ஒரு கசப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இனிக்குதோ அந்த மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்க கூட நீங்க பேச பேச ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்சு போகும். அதாவது பார்த்தோன்னா பிடிக்கலினாலும் பார்க்க பிடிச்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பறவைகள் எதுன்னு கேட்டீங்கன்னா காகம். முன்னோர்கள்ல நம்ம காகமாகத்தான் சொல்றோம். முன்னோர்கள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா முதல்ல காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். முன்னோர்கள் காகமாக வருவது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு முன்னோர்களுடைய சாயல் கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கும். நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பாருங்க, அவங்களுடைய தாத்தா மாதிரி இருப்பாங்க, இல்ல அப்பா மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய குணநலங்கள் இவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய திறமைகள் இது எல்லாமே அந்த பரணியில பிறந்தவங்களுக்கு இருக்கவே தான் செய்யும். அந்த வம்சத்துக்கான விருத்தியை அந்த பரணி கண்டிப்பாக கொடுக்கும். ஆக பரணியில பிறந்தா தரணி ஆளக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஆளுமை தன்மை உள்ள ஒரு நட்சத்திரம் தான். அதே மாதிரி ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய ஒரு நட்சத்திரம்.
கால நேரத்துக்கு ஏத்த மாரி வளைஞ்சு கொடுக்கக்கூடியவங்க, சூழ்நிலைக்கு ஏத்த மாரி வளைஞ்சு போகக்கூடியவங்க. என்னதான் வந்து அந்த செவ்வாயுடைய ராசியாக இருந்தாலும், அந்த கோபத்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாகத்தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாரி குணங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பாதங்கள் மாறும்போது மாறும். அவங்களுடைய லக்ன குணங்களையும் சேர்த்து நாம பார்க்கணும். அந்த லக்னத்துல நின்ன கிரகங்கள் இப்படி எல்லாத்தையும் நம்ம கலந்து பார்க்கும்போது தான் ஒருத்தருடைய குணநலங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும். பரணியில பிறந்தவங்க கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியாகவும் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால. அதே மாரி கண்டிப்பா வந்து இந்த அழக ரசிக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் இருக்கும். இயற்கையான இடங்களுக்கு போறது, அதுல எல்லாமே ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். இயற்கையை ரசிக்கிறது, ஒரு ஓவியம் வரையிறது, கலைய ரசிக்கிறது, பாடல்கள ரசிக்கிறது, இந்த மாரி நல்ல ஒரு ரசனை உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்ல இனிப்பான உணவுகள அதிகம் விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதெல்லாமே வந்து பரணியுடைய பொதுவான குணநலங்கள் தான். இப்போ முதல் பாதத்துல பிறந்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் வந்து நவாம்சத்துல சிம்ம வீட்ல இருக்கும். அப்ப நல்ல ஒரு ஆளுமை தன்மை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. நவாம்சத்திலயும் சூரியனோட வீட்ல நிக்கிறதுனால. இதே 2ஆம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி இருக்கும். நல்ல ஒரு படிப்பாற்றல் இருக்கும். எதையும் சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இதே பரணி 3ஆம் பாதத்துல பிறந்தீங்கன்னா, கலையில அதிகமான ஆர்வம் இருக்கும். அடுத்தவங்கள கவரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. எதிர்ப்பாளினர் மீது அதிகமான ஈர்ப்பு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இது எல்லாமே பரணி 3ஆம் பாதத்துல பிறந்தா இருக்கும். பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் அந்த கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அவங்க கிட்ட. கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒரு ரஃப்பாவே தான் இருப்பாங்க. கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போறதுல கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்து நட்சத்திரம் பரணிங்கிறங்காட்டி ஓரளவுக்கு வளைஞ்சு போவாங்க. எல்லா இடத்துலயும் வளைய மாட்டாங்க. 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா. சரி, இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பிறக்கும்போதே சுக்கிரன் திசையில பிறக்கிறவங்க தான் பரணி நட்சத்திரக்காரங்க. ஆக வந்து பிறப்பு வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். எல்லாராலையும் கொண்டாடக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கும். பிறக்கும்போது நல்ல ஆடை, அலங்காரம், தனக்கு தேவையான அனைத்துமே கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரன் வலுவாக இருந்ததுன்னா, ரொம்பவுமே சிறப்பாக ஆரம்ப காலகட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா சுக்கிரன் இந்த பரணியில வந்து முதல் பாதத்தில் நீங்க பிறந்தீங்கன்னா, ஒரு 19லிருந்து 20 வருஷம் கூட சுக்கிரன் திசை இருக்கும். அதே 4ஆம் பாதத்துல பிறந்தீங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு கீழ ஒரு 2 வருஷம், 1 வருஷம் இந்த மாரி கம்மியான வருஷங்கள் தான் உங்களுக்கு சுக்கிரன் திசையானது இருக்கும். நம்ம வந்து பொதுவா ஒரு 10 வருஷம் சுக்கிரன் திசை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இளமை பருவம், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த இளமை பருவம் ரொம்பவுமே அழகாக இருக்கும். அந்த பருவத்த வந்து இவங்க மறக்கவே முடியாது. ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட தசை நடக்கிறதுனால. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 10, 12 வயசுலயே வந்து அந்த சூரியனோட தசைக்குள்ள வந்துருவாங்க. இது வந்து ஒரு தோராயமா நான் சொல்றேன். ஆனா அக்யூரேட்டா வேணும்னா நீங்க எந்த பாதத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இருப்பு தசா புக்திகள் எதுவும் தெரிஞ்சா தான் நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியும். அப்ப சூரியனோட தசை என்ன செய்யும் அப்படின்னா, உங்க ராசிக்கு யோகாதிபதி தான் சூரியன். அப்போ வந்து உங்களுடைய பூர்வீக அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த சூரியன் வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா, அப்படி இல்ல அப்படின்னா, அப்பாவுடைய சொத்துக்கள்ல பங்கு பிரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அந்த டைம்ல வரும். பங்காளிகளுடன் சண்டை சச்சரவுகள் வரும். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே வரும். இது எல்லாமே வந்து சூரியன் திசையில இளமை பருவத்திலேயே அவங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரனோட திசை ஒரு 16, 17 வயசுக்கு மேல சந்திரனோட திசை வருது. இது வந்து ஒரு 10 வருஷம். 27 வயசு வரைக்கும். இந்த சந்திரன் என்ன செய்யும்? தாயார் மீது அதிக பாசம் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதியாக வரதுனால, அந்த டைம்லயே வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் எல்லாமே அந்த சந்திரன் குடுக்கும். அதே மாரி படிப்புக்காக வெளியூர், வெளிநாடு போறது, இந்த மாரி அமைப்புகளையும் கண்டிப்பாக தரும் இந்த சந்திரனோட திசையில. இல்ல படிப்பு முடிஞ்சது அப்படின்னாலும் கூட வந்து படிப்பு முடியறக்கு சுக்கிரனுடைய முதல் பாதத்துல பிறந்தீங்கன்னா கண்டிப்பா படிப்பு முடிஞ்சு வெளிநாடு வேலைக்கு போறக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். அதே வந்து ஒரு 3ஆம் பாதத்துல பிறந்தீங்க அப்படின்னா, படிப்புக்காக வெளிநாடு போறது, இல்ல வெளியூர் போறது, இந்த மாரி அமைப்புகள் எல்லாமே குடுக்கும். அந்த சந்திரனோட திசையில அன்புக்கு வந்து ரொம்ப ஏங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்க மீது அதிக அன்பு காட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே வரும். அந்த சந்திரன் வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா, உங்க ராசியில தான் சந்திரன் நிக்கும் மேசத்துல.
உங்களுடைய லக்னம் சந்திரனுக்கு சாதகமான லக்னமாக இருந்து அது வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா அந்த 10 வருடமும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். வெளியூர் போய் நல்ல விதமா படிச்சுட்டு வர்றது, இல்ல வெளிநாடு போய் வேலைக்கு போய் நல்லபடியாக அங்க சம்பாதிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த சந்திரன் தசை தரும். அப்போ ஒரு 27 வயசுக்கு மேல உங்களுக்கு செவ்வாய் திசையானது வரும். செவ்வாய் திசையுடைய பயணம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். ஆக இந்த பூமி வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த செவ்வாய் தரும். அதே மாதிரி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையுமே அந்த செவ்வாயானது கண்டிப்பாக தரும். அந்த செவ்வாய் கண்டிப்பாக வலுவாக இருக்கணும். வலுவாக இருந்தா தான் உங்களுக்கு சந்திரன் திசையும் நல்லா இருக்கும், செவ்வாய் திசையும் நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரன் செவ்வாயுடைய வீட்டுல நிக்குது. வீடு கொடுத்தவன் வலுவா இருந்தா தான் அந்த சந்திரன் திசையானது நல்லா இருக்கும். செவ்வாய் வலுவாக நின்றுச்சு அப்படின்னா இந்த 2 திசையுமே ரொம்ப நல்லா இருக்கு. சந்திர திசையும் நல்லா இருக்கு, செவ்வாய் திசையும் நல்லா இருக்கு. நிறைய சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே செவ்வாய் திசையில கண்டிப்பாக தரும். ஒரு 33, 34 வயசுல அந்த செவ்வாய் திசையை முடிஞ்சு ராகு திசைக்குள்ள கண்டிப்பா வந்துருவீங்க. 33 வயசுல இந்த ராகு உங்க மேச ராசிக்கு ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ராகு தான். மேச ராசிக்கு மேச லக்னமாக இருந்ததுன்னு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இந்த ராகு சுக்கிரனோட சேர்ந்தோ இல்ல குருவோட பார்வையிலையோ இல்ல குரு கூட சேர்ந்தோ நின்று நல்ல இடங்கள்ல உங்க லக்னத்துக்கு 3, 11ஆம் இடங்கள், 6ஆம் இடங்கள்ல நின்று திசை நடத்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யும். அந்த 33 வயசுக்கு அப்புறம் உங்களுடைய முன்னேற்றம் அசூர வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கரெக்டான பருவத்துல அந்த ராகு திசையானது வருது. அந்த ராகு நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிடும். ஏன்னா ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு கரெக்டான ஏஜ் ஒரு 33. அந்த டைம்ல ஒரு யோக திசை தொடங்குச்சு அப்படின்னா எல்லாமே வெற்றியில கொண்டு போய் விடும். நல்லா உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா ஒரு ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாம் தெரிஞ்சு ஒரு நிதானம் இருக்கக்கூடிய ஒரு வயசு 33 வயசு. அந்த வயசுல வர ராகு தான் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். ராகு நல்லா இருந்ததுன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க தான். ரொம்பவுமே சிறப்பா அவங்களுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும். 18 வருஷமும், அதாவது 50, 51 வயசு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு யோகாதிபதியான குருவோட தசை, அதுவும் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு செய்யவே செய்யாது. ராகு யோகத்தை செஞ்சிருச்சுன்னா குருவும் கண்டிப்பாக பின்னாடியே நன்மைகளை தான் செஞ்சுட்டு வரும், யோகாதிபதியாக இருக்கிறதுனால. அது ஒரு 16 வருஷம் உங்களுக்கு திசை நடத்திட்டு போகும். ஒரு 67 வயசு வரைக்கும் அந்த குருவோட திசை, அதுவும் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும், நல்ல ஒரு பேரு, ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தரும். இந்த குருவோட திசை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். 66 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சனி திசை சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கவே தான் செய்யும். கொஞ்சம் கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் சனியோட திசையில. ஏன்னா வயது கடந்து வரக்கூடிய சனி கண்டிப்பாக இடைஞ்சல்களைத்தான் செய்யும், உடல் ரீதியான பிரச்சனைகளைத்தான் செய்யும். கால் வலி, முட்டி வலி, இது எல்லாத்தையுமே கொடுக்கத்தான் செய்யும். அது எந்த நிலையில இருந்தாலுமே இந்த அமைப்புகளை அந்த சனி செஞ்சுதான் தீரும். அப்போ சுக்கிரன் திசையில தொடங்கி சனியோட திசையில பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை பயணமானது இருக்குது. நல்லா அழகா பிறந்து நல்லபடியாக வாழ்ந்து கடைசியில சின்ன சின்ன பிரச்சனைகளோட இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படும். ஆனா பரணியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், துணிச்சல், ஆளுமை திறமை, நல்ல பண்பான குணங்கள், நல்ல ஒரு பகுத்தறிவு, இது எல்லாமே உடையவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். பரணி எந்த தோஷமும் இல்லாத ஒரு நல்ல நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. உங்க ஜாதகத்துக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் பொறுமையா கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான குணநலங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க ஜாதகத்துக்கு உண்டான முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.